சிலந்திகள் விடக்கூடிய வலை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே மொத்தமா நம்ம சுருட்டி ஒரு கிட்டத்தட்ட பென்சிலுடைய தடிமன் இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அந்த வலையை மாத்திட்டோம்னா ஒரு ஃபிளைட் வந்து பயங்கர வேகத்துல பறந்துட்டு இருந்தா அதை வந்து இதை பிடிச்சி நிப்பாட்டிட முடியும் இதை கட்டிய. அந்த அளவுக்கு அந்த ஃபிளைட்னால வந்து இந்த நூலை வந்து அத்துட்டு போக முடியாது இந்த வலையை வந்து. ஏன்னா இதுக்கு 2 தன்மை இருக்கும். ஒன்னா எலாஸ்டிசிட்டி. இப்போ ஒரு இது வந்து வேகமா போயிட்டு இருக்கும்போது நீங்க கப்புன்னு பிடிச்சாலும், இப்ப கிரிக்கெட் பாலே இருக்கு, அடிச்ச உடனே நீங்க முன்னாடி போய் பிடிச்சா உங்க கை வலிக்கும். ஆனா நீங்க பிடிக்கும் போது இப்படி பின்னாடி வாகல பிடிச்சோம்னா அந்த வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அது வந்து இப்படி போகும்போது அதனுடைய கூடயே நம்ம போறது, இன்னொன்னு வந்து அதனுடைய கூடயே போய் மெதுவா அதனுடைய வேகத்தை குறைக்கிறது. ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி என்ன பண்ணுன்னா, இப்படி நூலை வச்சு நம்ம தடுக்கிறோம், ஃபிளைட் இப்படி போகுதுன்னா எடுத்தோடனே இப்படி தடுத்து நிறுத்தாம கொஞ்சம் தூரம் போய் இழுக்கப்பட்டு அப்படியே நிறுத்திடும். ஸோ நிறுத்துற அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்டீல் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எஃகு, அந்த எக்கை விட 5 மடங்கு வலிமையானது தான் சிலந்தியோட வலை. சும்மா நம்ம மெல்லிசா பார்க்கும்போது அது நம்மளால அத்துற முடியுதுன்னு பாக்குறோம். ஆனா அதை ஒரு பென்சில் சைஸுக்கு சுருட்டிட்டோம்னா அதே பென்சில் சைஸ்ல இன்னொரு ஸ்டீல் இருக்குன்னா அந்த ஸ்டீல் உடைஞ்சா கூட உடையுமே தவிர இந்த சிலந்தியோடைய நூல் அது வந்து உடையாது.